பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைது கால மூசா லி கௌமிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திடத்திலே கூறியதை நினைவு கூறுங்கள். யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, இன்னக்கும் தலம்தும் அன்ஃபுசக்கும் பித்திஹாதிக்குமுல் இஜல், காளை கன்றை கடவுளாக நீங்கள் எடுத்து கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். சோ ஃபதூபு இலா பாரியிக்கும், உங்களுடைய ஹாலிக்கிடத்திலே, உங்களை படைத்தவனிடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள். அந்த தௌபா ஃபக்துலு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள். தாலிக்கும் ஹைருல்லக்கும் எங்க பாரியிக்கும், உங்களை படைத்தவனிடத்திலே உங்களுக்கு அதுவே ஹைரானதாக இருக்கும். பனி இஸ்ராயிலும் அப்படிதான் செஞ்சாங்களும் கூட. அப்போ ஃபதாபா அலைக்கும், உங்களை அவன் மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் அல்லாஹு கிருபையாளனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கடைசியாக உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்துடைய வேதத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 40 நாட்கள் வரையிலும் ஏத்திகாஃப் இருக்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். வைதுவா அதுனா மூசா அர்பஈன லைலத்தன், அந்த ஆயத்தில் அல்லாஹ் அதை பற்றி தான் அல்லாஹ் பேசினான். 40 நாட்கள் ஏத்திகாஃப் இருக்க சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் கிளம்பி போயிட்டார் ஏத்திகாஃப் இருக்கிறதுக்காக. இந்த பயலுக அந்த 40 நாளுக்குள்ளார காளை கன்றை கடவுளாக ஆக்கி அதை வணங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம். என்ன பாவம்? ஷிர்க்குடைய பாவம். அல்லாஹ் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் நாடினால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஷிர்க்குடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. ஆனால் இந்த பயலுக ஷிர்க்கு பண்ணிட்டானுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மறுபடியும் தன்னுடைய உம்மத்துக்கிட்ட, தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில், அட படுபாவிகளா, என்னடா பண்ணி வச்சிங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்களடா. யா கௌமி, நம்ம பாஷையில் நான் சொல்கிறேன், அவர் அப்படி சொல்லல, அவர் சொன்ன வார்த்தையை தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறானே. யா கௌமி இன்னக்கும் தொலம்தும் அன்ஃபுசக்கும் பித்திஹாதிக்குமுல் இஜல், காளை கன்றை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். அதனால் எவ்வளோ பெரிய தப்பு இது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சமுதாய மக்களுக்கு புரிய வச்சாங்க. புரிய வச்ச உடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆமாம் நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அல்லாஹ்வுடைய உதவிகளை எல்லாம் கண்ணால் பார்த்தவனுங்க. ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா, ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் தஆலா நைல் நதியில் மூழ்கடித்து அல்லாஹ் சாவடிச்சான், மௌத்தாக்கினான். நைல் நதியை 12 பாதைகளாக பிரிக்க வைத்து அல்லாஹ் தஆலா இவர்களை தப்பிக்க வைத்தான். இது எல்லாம் கண்ணால் பார்த்தாங்களா இல்லையா? எவ்வளோ நேமத்துகள், அல்லாஹ்வுடைய நேமத்துகளை கண்ணால் பார்த்துட்டும் கூட இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது முழுமையான முறையில் யகீன் வரல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது அவர்களுடைய உள்ளத்தில் ஷிர்கினுடைய மொஹப்பத் இருந்துச்சு. அந்த மொஹப்பத்து காரணத்தினால தான் அவங்க காளை கன்றை, மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத நேரத்தில் காளை கன்றை அவர்கள் வணங்க ஆரம்பித்துட்டார்கள். ஷிர்க்கு எப்பயுமே அப்படி தான், கிடுகிடுன்னு வளர்ந்துடும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கும்பிட்டான், இவன் கும்பிட்டான், இவன் கும்பிட்டான், அவன் கும்பிட்டான் அப்படின்னு அப்படியே ஒரு கூட்டம் சேர்ந்துடும். இது ஷிர்கில் வச்சிருக்கிற ஒரு இது, அந்த மாதிரி தான் அது நடக்கும். அப்போ அந்த மாதிரி அவங்க காளை கன்றை வணங்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்ன உடனே நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டானுங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேல மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா செய்யுங்க அல்லாஹ்கிட்ட அப்படின்ன உடனே தௌபாவும் செஞ்சாங்க அல்லாஹ் தாலா இடத்துல. அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி கொடுத்தான். என்ன வஹி அப்படின்னா, எப்படி தௌபா செய்யணும் தெரியுமா? ஒருத்தனை வெட்டிக்கிட்டு மௌத்தா போகும்.
அது மாதிரி தான் தௌபா அல்லாஹ் கிட்ட செய்யணும். அப்படி எவ்வளோ கொடுமையான ஒரு தௌபாவுடைய முறை. இவன் அவனை வெட்டணும், அவன் இவனை வெட்டணும், அந்த மாதிரி சாவு, மௌத்தா போர். இப்படி இப்படி நீ செஞ்சாதான் உன் பாவத்தை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் தன்னுடைய உசுருக்கு மேலே நேசிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்க முடியுமா? என்கிட்ட கேட்டால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்நபியு அவுலா பில் மோமினீன மின் அன்ஃபுசிஹி. நாயகம் இருக்கிறாங்களே அவங்களை எப்படி நேசிக்கணும்னா உசுருக்கு மேலே நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான். ஏன்னா ஒரு 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 மனிதனுக்கு மொஹப்பத்தான ஒரு பொருள் அவனுடைய உயிர் தான், அவனுடைய உயிர் தான். எதனாச்சும் ஒரு ஆபத்துன்னு வரும்போது தான் உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பார்ப்பானே தவிர மற்றதை யோசிக்க மாட்டான். அப்போ அந்த மாதிரி ஒரு மொஹப்பத்தான ஒரு பொருள், அவன் உன்னைய வெட்டணும், நீ அவனை வெட்டணும், இப்படியே வெட்டிக்கிட்டு, இதுதான் அவங்களுடைய தௌபா. நம்ம செய்கிற தௌபா இருக்குதே, தஸ்பியை பிடிச்சிக்கிட்டு அஸ்தௌஃபிருல்லா 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 அஸ்தௌஃபிருல்லா, இதெல்லாம் உம்மத்தே முஹம்மதிக்கு கொடுக்கப்பட்ட லேசான ஒரு முறைகள். எவ்வளோ ஜாலியாக தெரியுமா நம்மெல்லாம் இருக்கிறோம். இது மாதிரி எல்லாம் கிடையாது முந்திய உம்மத்துகளுக்கும். முந்திய உம்மத்துகளுக்கு அல்லாஹ் கொடுத்த எவ்வளோ சிரமமான சட்டங்கள். ஒருத்தனை வெட்டிக்கிட்டு சாவுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அது மாதிரி அவங்களும் செஞ்சாங்க தைரியத்தோட பனி இஸ்ராயல்கள், அதையும் செய்தார்கள் பனி இஸ்ராயல்கள். அல்லாஹ் தாலா காத்தில் மக்தூல் ரெண்டு பேரையும் அல்லாஹ் மன்னிச்சான். கொன்னவன் கொல்லப்பட்டவன் இருவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மன்னிச்சான். ஏன்னா அல்லாஹ்வுக்காக இந்த மாதிரி செய்கிறதுங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அது மாதிரி அவங்க செஞ்சாங்களும் கூட. இவ்வளவு கடுமையான இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சூரத்து தாஹான்னு ஒரு சூறா இருக்கு, அந்த 16வது குசூல இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி இன்னும் விளக்கமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்து தாஹாவுல அல்லாஹ் தாலா பேசுவான். அந்த இடத்துல உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கமான முறையில் உங்களுக்கு சொல்லப்படும். இதில் ஒரு வார்த்தை அல்லாஹ் தாலா சொல்கிறான் பாருங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் சொல்லும்போது, ஃபதூபு இலா பாரிக்கும், உங்களை படைத்தவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். இந்த வார்த்தையை ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை யார் படைத்தானோ அவனை தான் நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். படைத்த அந்த அல்லாவை நீங்கள் வணங்குவதை விட்டு கைருல்லாவை நீங்கள் வணங்கினால் இது என்ன நியாயம்? வேலை செஞ்சது ஒருத்தன், அதுக்குண்டான ஊதியத்தை வாங்கிறது இன்னொருத்தனா? இது என்ன நியாயம்? இது என்ன தர்மம் இது? ஸோ அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லும்போது, அடே நீங்கள் வணங்கின அந்த காளை கன்றெல்லாம் மஹ்லூக்குடா, அது மஹ்லூக், அது ஹாலிக் இல்லை. ஹாலிக்கு ஒன்றை படைச்சான் பாரு, அவன் தான் ஹாலிக்கு. ஃபதூபு இலா பாரிக்கும், உங்கள் ஹாலிக் இடத்துல படைச்சவங்கிட்ட தௌபா பண்ணு. நீ பண்ண தப்புக்காக அவங்கிட்ட நீ தௌபா செய் அப்படி சொல்லி இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு புரிய வச்சாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஃப்சீர ராசியில் இமாம் ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இதை அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி இமாம் ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணாங்களாம், யாரெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத நேரத்தில் காளை கன்றை வணங்கினார்களோ அவங்கள எல்லாம் உட்காரு அப்படின்னு சொல்லி காளை கன்றை வணங்கியவர்களை எல்லாம் உட்கார வச்சாங்க. யாரெல்லாம் ஷிருக்கு செய்யலையோ அவங்களையெல்லாம் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சுட்டு கையில் வாழை கொடுத்துட்டாங்க, லைனாக வாழை கொடுத்தாங்க. திடீரென்று பகல் நேரத்தில் நடந்த விஷயம்தான். திடீரென்று பார்த்தால் வானம் இருட்டியது, இருள் சூழ்ந்தது. அந்த இருளுக்குள்ளார நிற்கிற ஆளுக எல்லாம் என்ன பண்ணணும், உட்கார்ந்துருக்கிற ஆளுகளை கழுத்தை சீவணும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை.
இது ஒரு ரிவாயத்தில் இருக்குது. அப்போ எல்லாம் என்ன பண்ணாங்க, சரக்கு சரக்குன்னு எல்லாம் கழுத்தை சீவ ஆரம்பிச்சுட்டாங்க நிற்கிற ஆளுக. வானம் மறுபடியும் வெளிச்சம் வந்த உடனேயே போதும், பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட சொல்லியாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் கதறாங்க அல்லாஹ் கிட்ட, அல்லாவே இவங்க மேலே கருணை காட்டு, அல்லாவே பனி இஸ்ராயில் மேலே இந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தீங்கன்னா ஒரு பயம் மிஞ்ச மாட்டான் பனி இஸ்ராயிலில். எல்லா பயலும் மொத்தா போயிடுவான், எல்லா பயலும் அழிஞ்சு போயிடுவாங்க. அல்லாஹ் இந்த மாதிரி செய்யாது அல்லாவே, இவங்க மேலே கருணை காட்டு அல்லாவேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதறினார்கள். அல்லா தாலா மன்னிச்சான். சரி போங்கடா, தொலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வானம் வெளுத்தது. அதுக்கப்புறம் அல்லாஹ் நிப்பாட்ட சொல்லிட்டான், போதும், பண்ண வரைக்கும் போதும். அப்படி இறந்து போனவர்களுடைய மையத்தை எண்ணி பார்த்தா 70,000 மையத்துகள் கிடந்துச்சு. 70,000 பேர் அந்த மாதிரி அழிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அழிக்கப்பட்டார்களோ கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசியினால், அவங்களுடைய ஆசையினால் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தாலா கொடுத்தான். ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் மௌத்தானவர்கள் என்று நீங்கள் கூறாதீர்கள் அப்படின்னு நமக்கு குரானே சொல்லுது. இன்னைக்கு காலையில் பதிரில் ஓதுன ஆயத்துகளில் கூட அல்லாஹ் தாலா பேசும்போது, வலா தக்துலு அன்ஃபுசக்கும் வலா தக்துலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா வலா தகூலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்களுடைய ரப்பிடத்திலே அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அவர்கள் ரிசுக்கு கொடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாவும் குரானில் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கிட்ட அல்லாஹ் தாலாவும் அதை தான் சொன்னான். யார் யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ அவங்கெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தில் எங்கிட்ட உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க யாரும் மௌத்தா போகலை, எங்கிட்ட உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் உணவும் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். காலையில் டிஃபனு, மதியான சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க, நீங்களும் ஹாப்பியாக இருந்து போங்க. அப்படி யார் யாரெல்லாம் காத்தில்கள், யார் யாரெல்லாம் கொன்றார்களோ அவங்க அவர்களுக்கு ஜிஹாதுடைய நன்மையை அல்லாஹ் தாலா கொடுத்தான். ஏன்னா அல்லாஹ் சொன்ன இந்த காரியத்தை இது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உயிரை விட பெரிய ஒரு முகப்பத்துக்குரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? கொண்டாடி விலையை கூட விட்டுருவான், தான் உசுறுப்பா தப்பிச்சா போதும்டா அப்படி சொல்லி நினப்பான். இல்லா மாஷா அல்லா, இதுதான் இருக்கக்கூடிய அசலான விஷயம். அப்போ அந்த உனக்கு பிரியமான உன்னுடைய உயிர் அதுவே போகணும்னு அல்லாஹ் சொல்லும்போது அதையும் செய்ய தயாரானாங்க. இந்த மாதிரி தௌபா செஞ்சதுக்கு அப்புறமேல ஃபதாப அலைக்கும் அல்லாஹ் நே ஆப்கா குனா மாஃப் ஃபர்மாயா. ஃபதாப அலைக்கும், அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ் உங்களை மன்னிச்சான். அல்லாஹ் தாலா இதை செய்ய சொல்லணுங்கிற தேவை அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும், அதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ் தாலா கஃபூருர் ரஹீம், இன்னஹு ஹுவத் தவ்வாருர் ரஹீம். அல்லாஹ் தாலா இருக்கின்றானே பாவத்தை மன்னிக்கக்கூடிய, தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும், ரஹீம் அல்லாஹ் தாலா கிருபையாளனாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் பேசுகின்றான். அடுத்த ஆயத்து, வயது குல்தும் யா மூசா லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன் ஃபஅஹதத்துக்கும் சாயிகா வ அன்தும் தந்துரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.